உங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு போனார். ஆனா நீங்க பேசுறத இரிட்டேட் ஆகும். மாயாண்டி குடும்பத்தார் நேத்து நடந்தார், இன்னைக்கு நடந்தார், எல்லைக்கே ஏதோ இருக்கே. நீங்க உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தா எங்க மூஞ்சில காரி துப்புனாலும் எங்களை செருப்பால அடிச்சாலும் நாங்க வாங்கிக்கோம். நேற்று நடந்த மீட்டிங் ஒண்ணுல NTK தலைவர் சீமான் அவர்கள் CM விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது நீங்க ஒரு நல்ல படம் கூட கொடுக்கல, அப்படி இருக்கையில மக்களுக்கு எப்படி நீங்க நல்லாட்சி கொடுப்பீங்க? ரஜினி கமலாச்சும் உங்களை விட நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நடிக்கிற படத்தோட பாட்டுல என்ன அர்த்தம் இருக்குது? அந்த காலத்துல எல்லாம் MGR சிவாஜி பாட்டுகள் எல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். உங்க பாட்டுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒத்துக்கோங்க CM சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு ஆக்டர் அருண்ராஜன் அவர்கள் சீமான் அவர்களுக்கு நேரடியா பதில் கொடுத்திருந்தாரு. நீங்க தூய சக்தி இல்ல, ஓர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு மாதிரி அடிச்சுக்கிட்டு ஏதோ அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்ல. அப்போ ஆண்டவா, இந்த ஆளு வேற நடுவுல கூட்டுன்னு போங்கடா. டேய், ஏதாவது சொல்லிட போறோம். ஆட்டத்திலே இல்லாம டெபாசிட்டே வாங்காம ஒரு சீட்டு. இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது, அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். MGRக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கரும. இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு CM சார்? சீமான் சார், நீங்க காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், புகையவனுக்காக, கத்தி, துப்பாக்கி, அப்ப ஆரம்பிச்சு இப்ப வந்த மாஸ்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளவு படங்கள் இருக்கு. ஏதோ ஜனநாயகன் வரப்போகுது, இதெல்லாம் பார்க்கல போல. நீங்க வெறும் தம்பி, தும்பி, மாயாண்டி குடும்பத்தார் நேத்து நடந்தார், இன்னைக்கு நடந்தார், ஐயோ இந்த LYK எல்லைக்கே ஏதோ இருக்கே நீங்க நடிச்சீங்களே, இதையே திரும்பி பார்த்தா உங்களுக்கு இப்படிதான் தோணும். நீங்க இலங்கை தமிழர் அப்படின்னு சொல்றீங்களே, இது வரைக்கும் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணதில்ல. அவங்க பேரை யூஸ் பண்ணி நல்லா அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சாதாரண ஆளான நானே என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களோ இல்ல உங்க சைட்ல யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் காமிங்க. அதுக்கப்புறம் எங்களை பத்தி என்ன வேணாலும் குறை சொல்லிக்கோங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இலங்கை தமிழர்களோட கஷ்டத்தை வச்சோ இல்ல இலங்கை தமிழர்களோட அரசியலை வச்சோ அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தா ஏதாவது ஒரு எங்கேயாவது இண்டி இடுக்கல ஒரு வீடியோ இருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எங்க மூஞ்சில காரி துப்புனாலும் எங்களை செருப்பால அடிச்சாலும் நாங்க வாங்கி. பட் அதுக்கு முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறதோ, கேவலமா பேசுறதோ, அசிங்கமா பேசுறதோ, கவர்ச்சின்னு பேசுறதோ, எந்த படம் நல்லா இருக்குன்னு பேசுறதோ, டேஷ்னு பேசுறதோ, மயிருன்னு பேசுறதோ, இதெல்லாம் நீங்க அதுக்கு அப்பால செய்யுங்க.